அண்மைச் செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீர் தாக்குதலை கண்டித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இருக்கக்கூடிய பெரும்பத்து கிராமத்துல ஒரு போதையில வந்த இளைஞர்கள் சிலரை அறிவாளாலும் பெட்ரோல் குண்டு மூலமாக தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்திருக்கு. மிகவும் பரபரப்பு ஏற்படுத்திய சூழ்நிலையில இந்த விவகாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சமூக சமநிலையை, பாதுகாப்பு உணர்வை மக்களிடையே உறுதி செய்ய முடியாத இந்த அரசு இருந்து என்ன பயன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு விஷயமே இல்லை என்பது போல கடந்த 5 ஆண்டுகளை லத்தாஜிக்காக கடந்துவிட்ட இந்த பொம்மை முதல்வருடைய அவல ஆட்சியில் ஏற்பட்ட நிலைதான் இது என்று பதிவிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல கலராக ரீல் விளம்பரங்களை மட்டுமே செய்கிறது திமுக அரசு. ஆனால் திமுக ஆட்சியில் உண்மையில் ரத்த ஆறு தான் ஓடுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இந்த பகுதியைச் சேர்ந்த பட்டியலின மக்கள் தங்கள் சமூகத்தை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக அச்சத்துடன் போராடி வருகின்றனர். இந்த அச்சமும் பதற்றமும் தான் திமுக அரசின் சாதனையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இப்படி பதற்ற நிலையை தமிழ்நாட்டை வைத்திருக்க வேண்டும் என்ற திமுக அரசு நினைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், சமூக சமநிலையை, பாதுகாப்பு உணர்வை மக்களிடையே உறுதி செய்ய முடியாத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உடனடியாக இந்த கொடிய குற்ற சம்பவத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்வதுடன் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.